இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் விபச்சார தொழில் செய்து வந்த கொட்டாம்பட்டி போலீஸ்காரர் தேவேந்திரன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த தேவேந்திரனுக்கு வயது 49. TRO காலனி முனியாண்டி கோவில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் விபச்சாரம் நடப்பதை அறிந்து போலீசார் சோதனை நடத்தினர். அங்கிருந்த 37 வயதான சுமதி, கண்ணேந்தல் தேவேந்திரன், செல்லூர் ஆட்டோ டிரைவர் 42 வயதான காசி ஆகியோரிடம் விசாரித்தனர். இதில் சுமதி பலமுறை விபச்சார வழக்கில் சிக்கியவர். ஏழை பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி வீடு பிடித்து அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வருவது தெரிந்தது. இவருக்கு பார்ட்னராகவும் புரோக்கராகவும் தேவேந்திரன் இருந்திருக்கிறார். இவர்களிடமிருந்து 2 பெண்கள் மீட்கப்பட்டனர். இதில் 20 வயதான பெண் சுமதியினுடைய மகளையே பெற்ற தாய் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சுமதி, தேவேந்திரன், காசி ஆகியோரை தல்லாகுளம் உதவி கமிஷனர் சுரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். தேவேந்திரன் 3 மாதங்களுக்கு முன்பு விபச்சார ரெய்டில் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். அப்போது தங்களுடைய துறை சார்ந்தவர் என்பதாலும் வாடிக்கையாளர் என கருதியும் போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். தற்போது மீண்டும் ரெய்டில் அவர் சிக்கிய போதுதான் புரோக்கர் என்றும் சுமதியுடன் கூட்டு சேர்ந்து தொழில் நடத்தி வந்ததும் தெரிந்தது. இவரை சஸ்பெண்ட் செய்ய மாவட்ட SP சிவபிரசாத் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.